நம்ம பார்க்க போகிறது ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாம் 2021 நடந்த எஸ்ஏ எக்ஸாமுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது வந்து 23வது பார்ட். இதுக்கு முன்னாடி வந்து ஏஎல்பி அப்புறம் ஜேஇ எக்ஸாமுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து முழுசாக பார்த்து முடிச்சிட்டோம். இது வந்து ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாமுடைய பார்ட் 23. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் திலேபியா பர்வோ வைரஸ் contamination was reported in Tamil Nadu in October 2023. The virus primarily infected, அதாவது திலேப்பியா பர்வோ வைரஸ் சொல்லி ஒரு கண்டாமினேஷன் வைரஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. அது வந்து எந்த உயிரினத்தை தாக்கக்கூடிய வைரஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ், மீனை வந்து தாக்கக்கூடிய வைரஸ் தான் வந்து இந்த திலேப்பியா பர்வோ வைரஸ். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, where did Prime Minister Narendra Modi inaugurate the opening ceremony of the Khelo India Youth Games 2023 in January 2024? கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2023 வந்து ஜனவரி 2023 வந்து எங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் திறந்து வச்சாங்க. மொத்தமாக வந்து இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து தமிழ்நாட்டினுடைய 4 நகரங்கள் நடந்துச்சு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர். இந்த 4 நகரங்கள் தான் நடந்துச்சு. டோட்டலாக வந்து 4 சிட்டிஸ். இது கேட்கலாம். இதனுடைய மாஸ்கோட், இதனுடைய சின்னம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வீரமங்கை வேலு நாச்சியார். வீரமங்கை வேலு நாச்சியார்ன்றது இதனுடைய சின்னம். இதில் வந்து மெடல் டேல வந்து ஃபர்ஸ்ட் வந்தது யாரும் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம். 158 மெடல்ஸ் வந்து ஜெயிச்சாங்க. 57 கோல்டு, 48 சில்வர், 53 பிரான்ஸ். அடுத்து ரெண்டாவது வந்து தமிழ்நாடு தான் வந்து ரெண்டாவது இடம் வந்தாங்க. 98 மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. 38 கோல்டு, 21 சில்வர், 39 பிரான்ஸ் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து மூணாவது இடத்துல வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலம். அடுத்து 2025க்கான கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா பீகாரில் தான் நடக்க போகுது. ரைட். இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பேர் இருந்துச்சுன்னா கேலோ இந்தியா கேம்ஸ் சொல்லி இருந்துச்சு. அது வந்து எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 2018 தான் தொடங்கப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் எடிஷன். இது கேட்கலாம், ஸ்ட்ராட்டஜிக்காக கூட கேட்கலாம். இது வந்து நியூ டெல்லியில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நடந்துச்சு. அடுத்ததாக கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் வந்து எப்போ நடந்துச்சுன்னா 2020 வந்து ஆரம்பித்தாங்க. அடுத்தது கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ், அதுவும் வந்து 2020 புவனேஸ்வர், ஒடிஷா மாநிலத்துடைய புவனேஸ்வர் தலைநகர் புவனேஸ்வரில் தான் நடந்துச்சு. 2023 வந்து கேலோ இந்தியா பாரா கேம்ஸும் நடந்துச்சு. சரிங்களா, கேலோ இந்தியா பாரா கேம்ஸ், பாரா யூத் கேம்ஸ், அது வந்து 2023 இன்னாகரல் எடிஷன். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, which of the following is the longest train route in India as of 2023? 2023 பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மிக நீளமான ட்ரெயின் ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா திப்ருகார் அப்புறம் கன்னியாகுமரி. அசாமுடைய திப்ருகார் அப்புறம் கன்னியாகுமரி இடையே இருக்கக்கூடிய ட்ரெயின் ரூட் தான் இந்தியாவுடைய லாங்கஸ்ட் ட்ரெயின் ரூட். இதில் போகக்கூடிய எக்ஸ்பிரஸோட பேர் என்ன பேருன்னா விவேக் எக்ஸ்பிரஸ். விவேக் எக்ஸ்பிரஸ் இதில் ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ரெயினோட பேர். இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4514 கிலோமீட்டர். சரிங்களா, 4514 கிலோமீட்டர். அடுத்தது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வாட்டர் மெட்ரோ வந்து எங்கே தொடங்கப்பட்டிருக்குன்னா கொல்கத்தா மாநிலத்தில் தான், கொல்கத்தா நகரத்தில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஹூக்ளி நகரில் வந்து தொடங்கப்பட்டதான் வந்து ஹூக்ளி ரிவர், ஹூக்ளி நதியில் வந்து தொடங்கப்பட்டது அந்த ஃபர்ஸ்ட் வாட்டர் மெட்ரோ. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வாட்டர் மெட்ரோ கொல்கத்தாவில் வந்து தொடங்கப்பட்டது. அடுத்து இந்தியாவுடைய ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ், உலகத்திலே வந்து ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சினாப் ரயில்வே பிரிட்ஜ். இதனுடைய உயரம் வந்து 359 மீட்ரு. இது வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய ரிசாய் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஓப்பன் பண்ணப்படுது. 2022 இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்க தான் திறந்து வைக்கிறாங்க. அடுத்ததா, which initiative of government of India aims to integrate various sub schemes related to safety, security and empowerment of women under an umbrella scheme for greater efficiency and effectiveness in India? அதாவது பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமான பல்வேறு திட்டங்களை வந்து இணைச்சி ஒரே திட்டத்துக்குள்ள கொண்டு வரக்கூடிய அந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன பார்த்தீங்கன்னா மிஷன் சக்தி. இதில் வந்து மொத்தம் 2 சப் ஸ்கீம் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா சம்பல் அப்புறம் சமர்த்தியா. சம்பல் வந்து ஃபோக்கஸஸ் ஆன் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, பெண்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான திட்டம் வந்து சம்பல். பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது எம்பவர்மெண்ட், ஃபோக்கஸஸ் ஆன் எம்பவர்மெண்ட் வந்து அந்த திட்டத்தோட பேர் என்ன சமர்த்தியா. அடுத்ததான் மிஷன் வத்சல்யான்றது எய்ம்ட் அட் தி கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன், குழந்தைகளுடைய பாதுகாப்பு பற்றி குறிப்பிடக்கூடிய திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிஷன் வத்சல்யா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, when did Ashwini Vaishnav launch digital intelligence platform of Department of Technology for coordination among the stakeholders for curb misuse of telecom resources in cyber crime and financial fraud? டெலிகாம் ரிசோர்ஸில் வந்து சைபர் கிரைம் அப்புறம் ஃபினான்ஷியல் ஃப்ராடை தடுக்கிறதுக்காக டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்மை வந்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து அவங்க வந்து தொடங்கி வச்சாங்க. இது வந்து எப்போ தொடங்கினாங்க பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 தான் தொடங்கினாங்க. இது யார் தொடங்கினான்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம், எந்த மாதம் தொடங்கினான்றதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? கொஸ்டின் எடுக்கிறாங்க இவர். அடுத்து, as part of military and military exchange programs, a contingent of Indian Special Forces troops engaged in a bilateral joint
ட்ரைனிங் எக்ஸசைஸ் கருட சக்தி வித் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் இன் நவம்பர் 2022. கருட சக்தி இந்தியாவுக்கும் மற்ற எந்த நாட்டுக்கு இடையே நடக்கக்கூடிய எக்ஸசைஸ் சொல்லி கேட்குறாங்க. பயிற்சி ராணுவ பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா கடையில் வந்து நடக்கக்கூடிய இந்தோனேஷியா கடையில் நடக்கக்கூடியதான் வந்து இந்த கருட சக்தி. அதே மாதிரி இந்தியாவுக்கு இந்தோனேஷியா கடையில் நடக்கக்கூடிய இன்னொரு எக்ஸசைஸ் பேர் என்ன பார்த்தீங்கன்னா சமுத்திர சக்தி. இது வந்து ஒரு கடற்படை பயிற்சி. சரிங்களா. அடுத்ததாக இந்தியாவுக்கு வியட்நாம் கடையில் நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சிக்கு பேர் வின்பாக்ஸ். இது வந்து 2024 வந்து பஞ்சாபினுடைய அம்பாலா நகரத்தில் வந்து நடந்தது. அடுத்து மைத்ரின்றது இந்தியா அப்புறம் தாய்லாந்து கடையில் நடக்கக்கூடிய எக்ஸசைஸ். இது வந்து தாய்லாந்தினுடைய டாக் ப்ரோவின்ஸில் வந்து நடந்துச்சு, டாக் மாகாணத்தில் வந்து நடந்துச்சு. அடுத்தது இந்தியாவுக்கு தாய்லாந்துக்கு நடக்கக்கூடிய இன்னொரு எக்ஸசைஸோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அயுத்தகையா. அடுத்ததாக ஸ்பெயின் ஜாயின்ட் அண்ட் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ஆஸ் விச் மெம்பர் இன் மே 2024. மே 2024 பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் சர்வதேச சோலார் அலையன்ஸில் வந்து ஸ்பெயின் வந்து எத்தனையாவது உறுப்பு நாடாக வந்து சேர்ந்தது பார்த்தீங்கன்னா 99வது உறுப்பு நாடாக தான் சேர்ந்தாங்க. இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 2015 உருவாக்கப்பட்டது. இது வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அப்புறம் பிரெஞ்சு நாட்டினுடைய பிரசிடென்ட் பிரான்கோயிஸ் ஹாலண்டே இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குனதான், இவங்க 2 பேரோட முயற்சியில் உருவாக்கப்பட்டதான் இந்த ஐஎஸ்சி இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்துடைய குருகிராமில் வந்து இருக்குது. அடுத்து இந்த அமைப்புடைய 100வது மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பராகுவே நாடு. இது வந்து ஒரு தென் அமெரிக்க நாடு. அடுத்து 101வது நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா 106வது மெம்பர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நேபாள். அடுத்து 102வது மெம்பர் கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிகுவா அப்புறம் பார்படா. 103வது மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிரியா. அடுத்து 104வது மெம்பர் இப்போ ரீசெண்டாக ஆர்மேனியா வந்து 104வது மெம்பர். மொத்தம் 104 மெம்பர்ஸ் வந்து இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸில் வந்து உறுப்பினராக இருக்காங்க. அடுத்து மார்ச் 2024 ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனுராக் தாக்கூர் அனௌன்ஸ்ட் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஹவு மெனி நேஷனல் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன் ஆன் தி ஒகேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே. இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே இப்போ கொண்டாடப்படுது மார்ச் 8. சரிங்களா. இதில் வந்து இந்த தினத்தின் போது இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனுராக் தாக்கூர் வந்து நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் நேஷனல் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து திறந்து வச்சாங்க பார்த்தீங்கன்னா 2ன்றதான் ஆன்சர். அடுத்ததாக அக்கார்டிங் டு தி DSCI Security Indian Cyber Threat Report 2023, which of the following industrial sectors have detected the highest number of malware attack spectrums? அதாவது இந்தியாவுடைய எந்த துறையில் வந்து மால்வேர் அட்டாக் வந்து 2023 வந்து அதிகமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் துறையில் தான் வந்து அதிகமாக இருந்தது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா where did the Judo Federation of India conduct the Senior National Judo Championship 2023-24 in the month of October 2023? சீனியர் நேஷனல் ஜூடோ சாம்பியன்ஷிப் 2023-24 வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் தான் நடந்துச்சு. இந்த ஜூடோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1965 வந்து தொடங்கப்பட்டது. அடுத்து துலிகா மான்றவங்க இந்தியாவின் சார்பாக வந்து 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஜூடோ பிளேயராக வந்து கலந்துக்கிட்ட ஜூடோ பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலிகா மான். இவங்களுடைய கேட்டகரி எதுன்னு பார்த்தீங்கன்னா +78 78 கிலோவுக்கு அதிகமான கேட்டகரி தான் வந்து இவங்க வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா. அடுத்ததாக who is the Minister of State for Defense as of October 2024 in India? மாநிலங்களுக்கான டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னா அவங்க வந்து ராஜ்யசபாவில் வந்து பதில் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் மினிஸ்டர் வந்து மேக்ஸிமம் வந்து லோக்சபாவில் வந்து பதில் சொல்லுவாங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து மாநிலங்களவையில் எழுப்பப்படக்கூடிய கேள்விக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. அப்படி டிஃபென்ஸினுடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் MOS யார் பார்த்தீங்கன்னா சஞ்சய் சேத்ன்றவர் தான் இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். அடுத்ததாக அமித்ஷா, அமித்ஷா வந்து இந்தியாவுடைய ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டராக வந்து இருக்கார், உள்துறை அமைச்சர். அதுக்கு மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷனுடைய அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா அமித்ஷா. அடுத்து நிர்மலா சீதாராமன் வந்து இந்திய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் இது ரெண்டுக்கு வந்து மினிஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவங்க. அடுத்து நிதின் கட்கரி வந்து இந்தியாவுடைய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர். அடுத்து JP நட்டா வந்து இந்தியாவுடைய ஹெல்த் மற்றும் ஃபேமிலி நோய் மற்றும் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா JP நட்டா. அடுத்ததாக who among the following Indian origin satellite industry expert who was appointed as the Director of United Nations Office for Outer Space Affairs in June 2023? ஜூன் 2023 பொறுத்த வரைக்கும் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஃபார் அவுட்டர் ஸ்பேஸ் அஃபேர்ஸினுடைய டேரக்டர் வந்து இந்தியா வம்சாலை சேர்ந்த யார் வந்து நியமிக்கப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ஹோலா மைனின்றவங்க தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக who became the
President of Mexico in June 2024, who was a climate scientist and former mayor of Mexico City. மெக்சிகோட பிரசிடென்ட் வந்து ஜூன் 2019 வந்து நியமிக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளவுடியா சீன்பம்ன்றவங்க தான். அடுத்ததாக டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ நாட்டினுடைய ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜுடித் சுமின்வா துலுக்குன்றவங்க தான் வந்து காங்கோ நாட்டினுடைய ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடென்ட். அடுத்து ஹம்சா யூசப்ன்றவங்க ஸ்காட்லாந்து நாட்டினுடைய ஃபஸ்ட்டு முஸ்லீம் மினிஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா ஹம்சா யூசப். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.